பேர் நிக்லேஸ்வரன். நான் சென்ட் ஆன்ஸ் நர்சரி பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஆசனம் பேர் பத்மாசனம். 1 மணி நேரம் உலக சோதனை பண்ணேன். சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ யாரும் பிளாஸ்டிக்கை மண்ணில் போடாதீங்க. யூஸ் டஸ்ட்பின்ஸ். பால் சைக்கிள்ஸ் பப்ளிக் பள்ளியில் ஒரு 12 ஆண்டுகளாக அவருக்கு ஆசிரியர் ஒர்க் பண்ணுறேன். என்னோட பையன் நிக்லேஸ்வரன். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற சூழ்நிலை. அந்த டைமில் பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த ஃப்ளோட்டிங் யோகா. எங்கள் ஊரில் வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி வசதிலாம் கிடையாது. ஒரு அடிப்படை கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். அந்த குளத்துல நீர்நிலையில் போயிட்டு நான் முதல்ல ட்ரை பண்ணேன். எனக்கு வந்த உடனே நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு பையனை சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு அவனை பண்ண சொன்னேன். இத்தனை மினிட்ல நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணி கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே டெய்லி இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஏன் இதை நான் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக எடுத்து போகக்கூடாது அப்படின்னு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அதை யோசிச்சேன். யோசிக்கும் போது சரி பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அடிக்கடி குளம் தண்ணி எடுத்து போயிடும், ஏதாவது மாடுகள் ஏதாவது வந்து இறந்து போயிடும் அப்படின்னால குளத்துல யாருமே எனக்கு பயப்பட்டாங்க. அந்த டைம்ல ரொம்ப ப்ராக்டிஸ் நம்ம பண்ணவே முடியாம போச்சு. எகைன் பட்டுக்கோட்டையில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு கிளப் ஆரம்பிச்சாங்க. எகைன் பையன் அங்கே அழைச்சிட்டு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த பயிற்சி கொடுத்த விளைவு இன்னைக்கு வந்து ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து 1 hour கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பத்மகனாவில். என் பேர் கலா. நான் பிடி சாரோட வைஃப், நிக்லேஸ்வரனோட அம்மா. நிக்லேஸ்வரனோட அம்மான்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் என் சார் வந்து 2 தடவை வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், எல்லாருக்கும் சொல்கிறீங்க நம்ம பையனை செய்ய மாட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சுருக்காங்க. கிராமம் தான் எங்கள் ஊர். இந்த குளத்துல எல்லாம் கொண்டு போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே முழிஞ்சிடுவான், தண்ணி குடிச்சிடுவான் அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நானே வேணான்னு சொன்னேன். இல்லை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க தான் செஞ்சாங்க.